ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையில் வந்திருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஐசோலேட்டட் கேட்டகரி வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ஆர்ஆர்பிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். எந்தமான போஸ்டிங்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஐசோலேட்டட் கேட்டகரி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 64க்கு மேற்பட்ட பதவிகள் கொடுத்துருக்காங்க. பல்வேறு குவாலிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் எந்தமான கல்வி தகுதி, எந்தமான பதவிகள், அதை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ யூஸ்வலாக அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 6/2/2025 அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் 187 வேக்கன்சி. ஏஜ் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் கேட்டிருக்காங்க. சீஃப் லா அசிஸ்டன்ட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், லைப்ரரி, மியூசிக் டீச்சர், இந்த மாதிரி பல வகையாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே அதிகபட்சமாக டீச்சிங்க்கான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சம்மந்தப்பட்ட டீச்சிங் முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரி அல்லது பார்த்தா கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஎட்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி பார்த்தா மியூசிக் டீச்சர் கேட்டிருக்காங்க, லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. கடைசியாக இருக்க பாருங்கள், லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3, இந்த பதவிக்கு மட்டும்தான் 12th குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்ட அந்த டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்தியா முழுக்க 1036 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. தமிழில் உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். பேசிக்காக இதான் நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன். ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது தெரிய வரும். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு rrbchennai.com இந்த வெப்சைட்டில் நீங்கள் சென்னையில் அப்ளை பண்ணுறவங்க இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி 7வது நோட்டிஃபிகேஷன். இது கீழே கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளைன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த வருஷம் 2024, போன வருஷம் சரி இந்த வருஷம் சரி, நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை இது வரைக்கும் நான் ஆர்ஆர்பி எக்ஸாமே அப்ளை பண்ணுறதுல இதான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறேன் அப்படி நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுக்கு முன்னாடி 2024 நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேம் அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் பேஜுக்குள்ளே வரும். ஸோ முதல்ல கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி, சுயல் நம்ம இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல் நேம், இதில் போயிட்டு உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ரீடைப் ஃபுல் நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் நேமை என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம், இதுக்கு முன்னாடி உங்கள் நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்தமான நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே நீங்கள் பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். நேம் சேஞ்ச் பண்ணலன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நீங்கள் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரீடைப் டேட் ஆஃப் பர்த்தில் போயிட்டு திரும்ப அதே டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஜெண்டர்லேயும் மேலாக ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ரீடைப் ஃபாதர் நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மதர் நேம் கொடுத்துக்கோங்க. ரீடைப் மதர் நேமில் போயிட்டு அகைன் உங்கள் மதர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஃபஸ்ட்டு மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க.
இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி வரல அப்படின்னா ஸ்பேம் ஃபோல்டரை செக் பண்ணுங்கள், அதில் ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஃபைனலாக உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஆதார் நம்பரை கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்கும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிட்டு எல்லாமே டீல்ஸும் கரெக்டாக செக் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், நியூமரிக்கல் லெட்டர், இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கான இதை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு ப்ரிவியூ அண்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ப்ரிவியூ கேட்கும். எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அப்போது உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்து கிரியேட் ஆகிட்டு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி, ஸோ நீங்கள் எந்த மொபைல் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்களோ சேம் அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐம் நாட் ஏ ரோபாட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கான ஒரு வேலையை இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. இதில் போயிட்டு நீங்கள் எந்த ஆர்ஆர்பி அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் சென்னை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு ஐம் நாட் கரண்ட்லி டிபேர்டு எனி ஆர்ஆர்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். நீங்கள் எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. பட் புதுசாக இருக்கவங்க மட்டும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மேனுவலாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாரி இருக்குன்னா உங்களுக்கு அன்மேரிட் ஸ்டேட்டஸ் ஆர் மேரிட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட்னு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதத்தை செட் பண்ணுற மாரி இருக்கும். மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம் தமிழ் வேணால் தமிழில் எழுதிக்கலாம். உங்களுக்கு மற்ற லாங்குவேஜ் வேணும், எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்மனன்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் உடம்பில் ஏதாச்சும் அங்கே அடையாளங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எந்தமான மச்சம் இருக்குது தழும்பு இருக்குது அப்படின்றத டிசியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் எந்த வகையான கேட்டகரி சார்ந்தவங்க, அதாவது ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி, நான் வந்து அன்ரிசர்வ்டில் வரேன் அப்படின்றவங்க யூஆர் அப்படின்ற ஆப்ஷனை கிரியேட் பண்ணிங்கன்னா எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்சினா எஸ்டி கொடுத்துக்கோங்க, எஸ்டினா எஸ்டி வந்து செட் பண்ணுற மாரி இருக்கும். செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சினா நீங்கள் அதில் எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதேமாரி உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டை எந்த அதிகாரி வந்து கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி ஜாதி சர்டிஃபிகேட் எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க, ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்க அப்படின்றத ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு, அதாவது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் எக்ஸாமினேஷன் எழுதுவதுக்கு ஃப்ரீயாக ட்ரெயின் பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ரயில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நியரஸ்ட்டாக இருக்க ரயில்வே ஸ்டேஷன் எதுவும் அந்த நேமை நீங்கள் வந்து கொடுத்துட்டு உடைய ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்டிக்கு சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான் இருக்க போது. எஸ்டியாக இருக்கீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுடைய கேஸ்ட், எந்தமான கேஸ்ட்டில் இருக்கீங்க, ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, யார் கொடுத்தாங்க, எந்த தேதியில் கொடுத்தாங்க, எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க, உங்களுக்கு ட்ரெயின் பாஸ் வேணும் நீங்கள் எஸ் கொடுத்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
இதுவே நீங்கள் பிசி எம்பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி கீழே வருவீங்க. பட் அது கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுருக்கணும். இப்போ வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட ஓபிசி இல்லை அப்படின்றவங்க 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி சீக்கிரமாக வாங்கி அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ண பாருங்கள். என்கிட்ட ஓபிசி இல்லை, நான் வந்து பார்த்தா ஓபிசி வாங்கிலாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக யூஆர் கேட்டகரி அன்ரிசர்வ்ட் கொடுத்துக்கோங்க. ஓபிசி இருக்குது, ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியும், நான் வாங்கிட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் பிசி எம்பிசியாக இருக்கவங்க ஓபிசி வந்து கொடுத்துக்கோங்க. ஓபிசி சைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்சிஎலான்னு கேட்டிருக்காங்க. நான் கிரீமி லேயர்னால் எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மற்ற இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்தமான கேஸ்ட்டை சேர்ந்தவங்க, ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, அந்த சர்டிஃபிகேட் வந்து யார் கொடுத்தாங்க, அதுக்கான தேதி என்ன, எந்த ஸ்டேட் அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ என்ன கேட்டகரி கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னா உங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, எந்த ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, எல்லாமே ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நியரஸ்ட்டாக இருக்க சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா டிக் இஸ் பர்மனெண்ட் சேவ்னு கொடுத்தா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு அதர் இன்ஃபர்மேஷன் பேஜுக்குள்ளே வந்திருக்கீங்க. இல்லை ஒரு சில எக்ஸ்ட்ரா கம்யூனிட்டி கேட்டகரி ரிசர்வேஷன் கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸோ ரயில்வேல எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ரயில்வே எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கரண்ட்டாக எந்தமான ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, இல்லை எதுவுமே இல்லைன்றவங்க நாட் அப்ளிகேபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது அமௌண்ட் வந்து பார்த்தா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அது கொடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்றத ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் திரும்ப உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் நேம் என்ன, பேங்க் அட்ரஸ் என்ன எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதாவது எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணுவீங்க, அதுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் நீங்கள் 10th வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷனில் போயிட்டு மெட்ரிகுலேஷன் எஸ்எல்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக் அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் 10th படிச்சிங்க. போர்டு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கோங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பாஸிங், ஸோ நீங்கள் 10th எப்போ பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான டேட்டை கொடுத்துட்டு ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. 10th ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10th சீரியல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு 10th வந்து பார்த்தா சேவ் ஆகிடும். ஓகே, அடுத்த கட்டமாக திரும்ப குவாலிஃபிகேஷனும் போயிட்டு 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 12th வந்து ஆட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12th ஆர் இட்ஸ் ஈக்குவலன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு டிசிப்ளின் மற்றும் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு எனி டிசிப்ளினாக சயின்ஸ் முடிச்சிங்களா, இல்லை வந்து பார்த்தோன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரிலாம் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. 12th எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போர்டு கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு ஸோ நீங்கள் 12th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எந்த இயர் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டேட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 12th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா
ப்ளீஸ் சூஸ் மீடியம் ஆஃப் ப்ரொஃபென்சின்னு டீச்சிங்கில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ டீச்சிங்கில் எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷா ஹிந்தியா அந்த மாதிரி டீச்சிங் எது உங்களுக்கு இருக்கோ அதிலையுமே நீங்கள் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எது வந்து பேசிக்காக கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு தெரியுன்றத. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டூ யூ ஹாவ் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் 12th ஆட் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இதில் ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க, அதாவது ஏ லெவல் கோர்ஸ் ஃப்ரம் DOEAC அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அல்லது பி லெவலுக்கான டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, சி லெவலுக்கான அந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அல்லது 2 இயருக்கான டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அல்லது 2 இயர் டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ எந்தமான சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க, அதில் எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க, எந்த காலேஜ் எப்போ பாஸ் பண்ணிங்க அதுக்கான பர்சன்டேஜில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிஎட் முடித்தவங்க பிஎட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎட் முடிச்சோன்னா அதுக்கு முன்னாடி பேச்சுலர் டிகிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேச்சுலர் டிகிரி பற்றி கடைசியாக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாமே டிப்ளமோவில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிப்ளமோ இன் அட்வர்டைசிங், டிப்ளமோ இன் எஜுகேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரிலாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ண பாருங்கள். 12th முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். இல்லை நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க டிகிரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. பேச்சுலர் டிகிரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எந்த மாதிரி டிசிப்ளின் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இல்லை நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லை நீங்கள் எதில் வரீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தமான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்றத பேச்சுலர் டிகிரியில் இல்லை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் அதுக்கு தேவையான ஒரு சில கிராஜுவேஷன் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்களுக்கும் வேலை இப்போ வந்து இருக்குது. எந்தமான சப்ஜெக்டில் அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தமான கிராஜுவேஷனை முடிச்சிருக்கீன்றதும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து இப்போதைக்கு கிராஜுவேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாரி எந்த ஸ்டேட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான டிகிரி முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நேம் ஆஃப் த காலேஜ் கேட்டிருக்காங்க. காலேஜ் நேம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இயர் ஆஃப் பாசிங் எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக தெளிவாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கு அப்படின்றத டிகிரியில் கொடுப்பது ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎடை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎடில் என்ன முடிச்சிங்க அப்படின்னு போட்டு எந்த ஸ்டேட்டில் பிஎட் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பிஎட் முடிச்சிங்க, காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க. காலேஜ் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு பர்சன்டேஜ் மார்க் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி ஆட் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்களுக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது. அதேமாரி மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்களுக்கும் தனியாக வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சு நிறையா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன முடிச்சிருந்தாலும் சரி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தா டீச்சர் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட்டு முடிச்சிருக்கேன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, இதில் ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை வந்து கேட்டிருக்காங்க, அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க பாருங்கள். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 30 கேபிலேருந்து 45 கேபிக்குள்ளே இருக்கணும். சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ், அதாவது போஸ்டிங்க்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து காமிக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தா நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப லாக் அவுட் ஆகிட்டு திரும்ப நீங்கள் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து காமிக்கும். எனக்கு ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் வந்து காமிக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் இல்லை அப்படின்னு ஷோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள்னு அர்த்தம். ஸோ நீங்கள் போயிட்டு தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஜ் இருக்க பாருங்கள், அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள்.
ஏன்னா ஒவ்வொரு பதவிக்கும் என்னமான கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். உங்களுக்கான கல்வி தகுதி இருக்கா அப்படின்னா இப்போ நீங்கள் சென்னை அப்ளை பண்ண போகிறீங்கன்னா சென்னைக்கு எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க, எந்த கம்யூனிட்டி ஜென்ரல் அப்ளை பண்ணலாமா, எஸ்சி அப்ளை பண்ணலாமா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் வந்துச்சு அப்படின்னா உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, நீங்கள் என்ட்ரு பண்ண குவாலிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, நீங்கள் அப்ளை பண்ண சென்னை ஆர்ஆர்பி ஜோனில் நீங்கள் கொடுத்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குதா, எந்தமான கம்யூனிட்டிக்கு அந்த போஸ்டிங் ஒதுக்கியிருக்காங்க எல்லாமே செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்டிங் காமிக்கும். உங்களுக்கு எத்தனை பதவி எலிஜிபிள் இருந்தாலும் நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஒரு பதவி காட்டுச்சுன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி 2-3 காமிச்சிச்சுன்னா 3 போஸ்டிங்குமே நீங்கள் வந்து டிக் பண்ணலாம். ஏன்னா காமனாக எக்ஸாமினேஷன் ஒன்று தான் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஐ ஹேவ் செக் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ப்ளேஸ் கேட்டிருக்காங்க, ப்ளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் ஆகிடுச்சு. ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு ஐ ஹாவ் ரீசெக்டு த அபவுட் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓபிசி நார்மலாக ஜென்ரல் கேட்டகரிக்கு 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்து 250 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமானது. இதில் போயிட்டு பே வித் எஸ்பிஇபே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போகும். அதில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட்டை வச்சு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எக்ஸாம் எங்கே போட்டிருக்காலும் அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் கல்வி தகுதி உடைய அந்த ரிசர்வேஷன் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு எலிஜிபிள்கான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் டைமிங் வேஸ்ட் ஆகும். அதேமாரி வந்து பார்த்தா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். உங்களுக்கு தகுதி இருக்கா அந்த பதவிக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.